ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:25 ஆச்சு. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. எப்பயும் போல் 6:15 வருவோம் இல்லையா? இன்னைக்கு வந்து 6:25 வரது காரணம் என்னென்னா, என்னோட காம்ப்ளெக்ஸில் வந்து இந்த வாரம் நான் தான் கோலம் போடுவேன். ஸோ அதனால் வந்து இப்போ இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து 6:25 தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பால் அடுப்பில் வச்சுட்டு அடுத்து வந்து சின்ன பர்னரில் வந்து சாப்பாட்டுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கழுவி அதில் போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சீக்கிரம் எழுந்திரிக்க முடியல, லேட் ஆகிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு லெமன் ரைஸ் ஒரு ஜூஸ் அதுமோ ஏதாவது ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து அனுப்பிடலாம். அப்படிங்கிறப்ப அறக்க பறக்க வந்து எல்லா சமையல் வேலையும் பார்ப்பாங்க. கடைசி வரைக்கும் வந்து அவசர அவசரமாக தான் முடியும். அதனால வந்து நான் அதான் சொல்கிறேன், போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நான் வந்து நம்ம நைட்டே வந்து எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோம். காலையில் வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே நுழையும் போது அந்த எந்த ஒரு வேலையும் இல்லாத மாதிரி நம்ம க்ளீனாக வச்சுருந்தோம்னா நம்ம மைண்டும் வந்து நல்லா ரிலாக்ஸாக நம்ம மெதுவாக நம்ம வேலை செஞ்சு சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். இப்போ நான் வந்து அந்த 1 ஹவரில் எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களுக்காக இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து லெமன் சாதம் புளி சாதம் செஞ்சால் தான் வந்து அவசரமாக செஞ்சு சமைச்சு முடிக்க முடியும் அப்படின்னு இல்லாமல், நம்ம வந்து பொதுவாக எல்லாருக்குமே வந்து மத்தியானத்துக்கும் சேர்த்து வந்து குழம்பு பொரியல் வேறு ஏதாவது ஒரு டிஷ்ஷை வந்து நம்ம செய்யலாம். ஆனால் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். முதல்ல வந்து நம்மளுக்கு மைண்டில் வந்து டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருந்தாலே வந்து நல்லா நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து இப்போ வந்து நான் வந்து டீ குடிச்சிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து எழுந்திரிப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் சமையலாக ஆரம்பித்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு 6:35 அப்படின்னு வருவேன். இல்லைன்னா 10 நிமிஷம் கழிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். எனக்கு வந்து வெயில் டைம்லேயே வந்து ஃபுல்லாகவே சைனஸ் வரும். இப்போ மழை காலம் வந்துருச்சு. நான் அதனால் வந்து டெய்லி காலையில் வந்து ஹாட் வாட்டர் குடிக்கிறது வந்து பழக்கமாக போயிடுச்சு. அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டீ குடிக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து டீ எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து தண்ணியை வந்து சூட வச்சுட்டு நான் குடிச்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. இப்போ வந்து டீ குடிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. நான் வந்து ஒரு கஸ்டமர் வந்து லைனில் வந்தாங்க. அவங்களோட பேசிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. நான் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:45 ஆகிடுச்சு. இப்போ லஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னொரு டப்பாவில் இருக்கான்னு பார்த்தேன். அப்புறம் 2த்தையும் போட்டு ஒரு முருங்கைக்காயும் போட்டு நான் குழம்பு வைக்கலான் இருக்கேன். இப்போ வந்து வெண்டைக்காயை வந்து அந்த வளவளப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோட கடாயில் வந்து சும்மா வந்து வெண்டைக்காயை போட்டு வதக்கி எடுத்துருவேன். அப்போ வந்து அந்த வளவளப்புலாம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சமைக்கணும்னா நல்லாயிருக்கும்.
அதாவது குழம்பு வந்து ரொம்ப கொலன்னு இருக்காமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெண்டைக்காய். அதனால் வந்து நான் அடுப்பில் கடாய் வச்சுட்டேன். இப்போ வந்து வெண்டைக்காயை கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். நான் வந்து 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்கினேன். அதில் வந்து கொஞ்சம் 4, 5 காய் வந்து முத்தலாக இருக்குது. அதோட வந்து நான் முருங்கைக்காய் சேர்த்து நான் குழம்பு வைக்கிறேன். இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து தண்ணி எல்லாம் வெளியே போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு நம்ம வதக்கிட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வந்து எப்பவும் போல் வந்து கடுகு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு பூண்டு உரிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். இது வந்து நான் அப்போ தான் பூண்டு அப்புறம் வெங்காயமெல்லாம் அப்போ தான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டு அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். அதனால் வந்து தீயறதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம பொறுமையாகவே செஞ்சிடலாம். நம்ம அதை வந்து கட் பண்ணுற நேரத்தில் ஒரு பக்கம் வந்து அது வேகவும் செய்யும். ஸோ வந்து டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் இல்லையா? அதனால் வந்து நான் அடுத்த டைம்லேயே வந்து நம்ம வந்து எல்லாமே கட் பண்ண நம்ம அதோட ஆட் பண்ணிக்கிட்டே போட வேண்டியதான். இப்போ வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அதுக்குள்ளே வந்து பீன்ஸை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம், நார்லாம் எடுத்துடலாம். இப்போ வந்து வெங்காயம் பாதி வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ வந்து நான் தக்காளி வந்து இது 4 கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நம்ம வந்து எப்போவுமே வந்து வெங்காயம் தக்காளி வதக்கையில் வந்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம தட்டை போட்டு மூடி வச்சுட்டோம்னா வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து ஒரு தக்காளி வேகிற வரைக்கும் நான் தட்டை போட்டு மூடி வச்சுட்டு இப்போ வந்து பீன்ஸுக்கு வந்து வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சிடலாம். நான் இந்த பக்கம் வந்து அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் பொரியலுக்கு வந்து கடாயில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தையும் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வதக்கிற நேரத்தில் வந்து நம்ம பீன்ஸை கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:05 ஆகிடுச்சு. இப்போ சாப்பாடு வெந்திருக்க நேரம் தான். அது நம்ம எடுத்துகிட்டு வடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்துக்கோங்க, நான் 6:45 தான் நான் ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஒரு பக்கம் குழம்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 7:30 மணிக்குள்ளே வந்து எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் சாப்பாடை வடித்து எடுத்துடுறேன். இப்போ இந்த பக்கம் வந்து தக்காளி நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நல்லா மசிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் வந்து முருங்கைக்காயும் வந்து வெண்டைக்காய் கூடவே எடுத்து வச்சுருந்தேன். அது மொத்தமாகவே நான் போட்டு வதக்கிட்டேன். இப்போ வந்து பீன்ஸை கட் பண்ணிவிட்டு போட்டுடலாம்.
சாரி வந்து மெமரி ஃபுல்லுனால ஃபோனில் வந்து வீடியோ ரன்னிங் ஆகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு மசாலா இதெல்லாம் புளி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வச்சுருந்தேன். இந்த பக்கம் வந்து பொரியலுக்கு தேங்காயெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து போயிடுச்சு. இப்போ வந்து பொரியலுக்கு வந்து தேங்காயும் மஞ்சத்தூள் மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஓவரால் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த பீன்ஸ் பொரியல் வந்து இந்த வீடியோ பாதியிலே கட் ஆகிடுச்சதுனால சரியாக பார்க்க முடியல அப்படின்னா ஏற்கனவே வந்து இதோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அது கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து அதோட லிங்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7:25 ஆகிடுச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 45 மினிட்ஸில் வந்து சாப்பாடை வச்சுட்டு இதுவும் குழம்பு பொரியலும் ரெடி பண்ணி அவங்களுக்கு பேக் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ இது 45 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம சமைச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ காலையில் வந்து அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு நான் அப்புறமா வந்து வரேன். இப்போ பாருங்க டைம் வந்து 7:30 ஆச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:05 ஆகுது. அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு. இப்போ வந்து கிச்சனை க்ளீன் பண்ணலாம் வாங்க. இப்போ நான் வந்து சமைச்சது எல்லாமே வந்து நான் ஒரு சேவிங் பவுலில் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி ஓரமாக வச்சிடுறேன். மீதி எல்லாத்தையுமே வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துட போகிறேன். இப்போ இந்த கிளாஸில் உள்ள டைம் பாருங்கள் 8:05 தான் ஆகுது. இப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுனால வந்து வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ எல்லா பாத்திரமும் கழுவி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் இதே மாதிரி வந்து இதே மாதிரி 1 மணி நேரத்தில் எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து அடுத்து வேறு சமையலோடு உங்களோட சந்திக்கிற வரைக்கும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டெய்லி மினி விலாக் பை கேபி. தேங்க்யூ.